மைமண்டாட்டு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த அருமையான வேலையில போன வாரத்தில் நம்ம வெளிப்பாடு புஸ்தகத்தில் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி காலம் இந்த பூமியில இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்தில் 3 வருஷ காலம் உபத்திரவ காலமாகும். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 வருஷ காலம் மகா உபத்திரவ காலமாகும். 7 வருஷம் இந்த பூமியில அந்த ஆட்சி நடக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். ஆண்டவராகிய இயேசு ரகசிய வருகைக்கு பின்னாக இவ்விதமான மாற்றத்தை உலகத்தில் நடக்கும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி மிக கொடூரமான கொடுங்கோல் ஆட்சி. அந்த ஆட்சி காலகட்டத்தின் மத்தியிலே பார்க்கும்போது இந்த 2 சாட்சிகள் அவங்க என்ன பண்ணுகிறார்கள், செய்திகளை சொல்லி நற்செய்திகளை அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் பரப்புவார்கள் என்று சொல்லி படித்தோம். அப்படி நல்ல செய்திகளை பரப்பி அவர்களை கடைசியில் அவங்கள கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி நம்ம வேதம் தெளிவாக சொல்லுது. 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். 9வது வசனத்தில் 8, 9 வசனத்தில் படிக்கும்போது அவங்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அப்படி சொல்லி தெளிவாக வேதம் சொல்லுது. அப்போ அவங்க நல்ல செய்தியை சொல்லி இயேசுவை பற்றி அந்த அந்தி கிறிஸ்து நாட்களில் அவங்க பறைசாற்றி வருகிற அந்த வேளையிலே அவர்களை அவங்க கொன்று வீதியில போட்டுருவாங்க. வீதியில போடப்பட்ட அந்த காட்சியை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும் அதை பார்ப்பார்கள் என்று சொல்லி நம்ம 9வது வசனத்தில் பார்க்கிறோம். அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளை வைக்க விட்டார்கள். கல்லறையில் அதை வைக்க விட மாட்டாங்க. அந்த நாட்களில் இருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனங்கள். அப்போ வீதியிலே அந்த பிரேதங்கள் 2 பேருடைய பிரேதங்களும் கிடக்கும். அதனால சொன்னேன், எலியாவா இருக்கலாம், யோனாக்கா இருக்கலாம், இல்லாட்டா மோசையா இருக்கலாம் என்று சொல்லி அதுக்கான விளக்கங்களை கடந்த 2 வாரத்துக்கு முன்னே நம்ம தியானிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது இவங்களுடைய சரீரம் அந்த வீதியில கிடக்கிற அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புகளை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும் அதை பார்ப்பாங்க. அதான் நான் சொன்னேன், இந்த டிவி, செல்போன், இன்னைக்கு எந்த நியூஸ் உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் உடனே ஜனங்கள் அதை பார்க்குறாங்க. ஆமாம், ஏன்னா எந்த நாட்டில் என்ன காரியம் நடந்தாலும் நிமிஷம் பார்க்குற மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதம் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு டிவி, செல்போன் இதெல்லாம் இப்படி வரும். உலகத்தில் எங்கே என்ன நடந்தாலும் ஜனங்கள் பார்ப்பாங்க என்பதை ஆண்டவர் தெளிவாக பைபிளில் சொல்லப்பட்டிருப்பாருங்க. அதில் நம்ம படிக்கும் போதே பார்க்குறோம். ஆமாம், ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். பார்த்தீங்கன்னா எவ்வளவு தெளிவான ஒரு தீர்க்க தரிசனம். ஆமாம், கோத்திரங்கள், சகல கோத்திர மக்கள், சகல ஜாதி மக்கள், சகல ஜனங்கள். ஆமாம், உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 234 நாடுகளில் நடக்கக்கூடிய காரியங்களை உடனுக்குடன் பார்க்கறது போல அன்னைக்கு உங்களுடைய வீதியில கிடக்கக்கூடிய அந்த உடம்பை எல்லாரும் பார்ப்பாங்க. இதனால வேத புஸ்தகம் உண்மையானது, சத்தியமானது என்பதை நாம இங்க தெரிஞ்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுல நம்ம படிக்கும்போது இந்த 2 தீர்க்கதரிசிகளை பார்க்கும்போது பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவாங்க, களி கூர்ந்து ஒருவரை ஒருவர் வெகுமதியை கொடுத்து அனுப்புவாங்க. இந்த 2 தீர்க்கதரிசிகள் மரித்து போனோடனே இந்த பூமியில் இருக்கிற மக்கள் ஒருத்தருக்கு என்ன கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுத்து அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. இதுவரைக்கும் நமக்கு சுவிசேஷம் சொல்லி நல்ல செய்தியை சொல்லி கொண்டிருந்த 2 தீர்க்கதரிசிகளும் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மெசேஜ் அனுப்புற மாதிரி, ஷார்ட்டிங் அனுப்புற மாதிரி அன்னைக்கு இதெல்லாம் வெகுமதிகள் மாறி மாறி வாழ்த்துக்களை அவங்க தெரிவித்துக் கொள்வாங்க சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது 11வது வசனத்தில் வாசிக்கும் போது 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து என்ன வரும், ஜீவ அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி. ஆமா, இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னே அதை சொல்லிட்டேன். ஆமா, இரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாது, சுதந்திரிப்பது இல்லை. எந்த மனுஷன் இந்த உலகத்துல பிறந்தாலும் பிறந்த மனிதன் மரிக்க வேண்டும். ஆமா என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துல பிறந்தார், கன்னிமரியாள் வயிற்றுல பிறந்து அவர் கூட என்ன பண்ணிட்டார், மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழும்பினார்.
ஆனா எலியா தான் என்ன பண்ணல, எலியாவும் யோனாக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இதுவரைக்கும் மரிக்காதவங்க. உலகத்துல மரிக்காத 2 மனிதர்கள் உண்டு சொன்னா, ஒன்னு யோனாக்கு, ஒன்னு எலியா. இவங்க 2 பேரும் உயிரோட இருக்கும் போதே காணப்படாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க பரலோகத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த 2 பேரும் தான் மறுபடியும் வருவாங்க என்பதை நம்ம இந்த வேத பகுதி வாயிலா சில அடையாளங்கள் வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப இவங்க 2 பேரும் வந்து மரிக்க வேண்டும். ஆமா, மரித்து அவங்க அடக்கல் செய்யப்படல, அவ்வளவுதான், வீதியில கிடக்குறாங்க. அப்ப ரத்தமும் மாம்சமும் தேவனுடைய, இந்த ரத்தம் மாம்சம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்தாங்க. ஆமா, அப்ப இவங்க 2 பேரும் வந்து மரிப்பாங்க. மரித்த பின்பு ஜீவ ஆவி அவர்களுக்குள்ள வரும்போது அவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க, காலூன்றி நிற்கிறாங்க. எசேக்கியேல் நம்ம 37ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது உலர்ந்து போன எலும்புகள் என்னாச்சு, நிறைய எலும்புகள் அங்கே கிடக்கிறத பார்க்கிறோம். பள்ளத்தாக்குல பார்த்தீங்கன்னா ஏராளமான எலும்புகள் கிடக்குது. ஆமா, எலும்புகள், மரித்து போன எலும்புகள் கிடக்கிறது. பரலோகத்திலிருந்து ஒரு ஆவி அந்த இடத்துல வந்த போது அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். அந்த ஆவி அந்த இடத்துல வெளிப்பட்ட போது அவைகள் எல்லாம் காலூன்றி நின்று ஒரு பெரிய சேனையாக மாற்றப்பட்டு சொல்லி 37ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். தீர்க்கதரிசனம் உரைத்து ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு என்ன பண்ணுது, சேர்ந்து கொண்டது. அவைகள் எல்லாம் காலூன்றி என்ன பண்ணுச்சு, நின்றுட்டு சொல்லி நம்ம கீழே வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அன்னைக்கு இந்த 2 பேரும் அதுல உயிர் தள்ளும் போது ஜீவ ஆவி அவங்களுக்குள்ள வருகிறது. இந்த ஜீவ ஆவி தான் நம்ம பார்க்கிறோம். ஆதாம கூட ஆண்டவர் மண்ணில உண்டாக்கி உருவாக்கி அவனுடைய நாசியில என்ன பண்ணாரு, ஊதினாரு. மனிதன் ஜீவ ஆத்மானான் அப்படி சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா மனிதன் ஜீவ ஆத்மா ஆனது போல இவர்களுக்குள்ளும் அந்த ஆவி புறப்படும் வரும்போது அவங்க எல்லாம் அப்படிதான் ஜீவ ஆத்மாவா மாற்றப்பட போகிறாங்க. இந்த உலகத்துல யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறாங்களோ அவங்களுக்கு சரீரம் கூட ஒரு நாள் அப்படிதான் வரப்போகுது. ஆமா, நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் உயிர் தழுவும். உண்மை, இந்த உலகத்துல ஆராதிக்கிறவனுக்கும் ஆராதிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காட்ட போகிறார். அப்படின்னால் இந்த வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படி சொன்னா அர்த்தம் என்னது, கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் அந்த உலகத்துல இருப்பாங்க. ஆமா, அவங்க வந்து முதல்ல எழுப்ப மாட்டாங்க. முதலாவது இனி இயேசு கிறிஸ்து மத்திய வானத்துல வெளிப்பட போறார். இப்ப இதுதான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கணும். இப்ப இந்த உலகத்தினுடைய போக்கு, யுத்தம், கொரோனா, அந்த செய்தியெல்லாம் பைபிள்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு காரியம் நடக்கு. 3வது உலக யுத்தம், இதெல்லாம் இனி பைபிள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காரியம் வரப்போகுது. ஆமா, எசேக்கியேல் 38, 39 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டது போல ரஷ்யா யுத்தம் எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அவை சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் இனி அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கு. அப்படி நிறைவேறி கொண்டிருக்கும் போது இயேசு எங்க வரணும், மத்திய வானத்துல வெளிப்படணும். அப்ப அவர் வெளிப்படும் போது இந்த உலகத்துல 2 காரியம். ஒண்ணு, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் அவங்க கல்லறையெல்லாம் உடைஞ்சி வெளியே வருவாங்க, ஜீவாத்மாவாக அவங்க மறுரூபமாக்கப்பட்டு மகிமையில வருவாங்க. 2வது, உயிரோடு இருக்கக்கூடிய நம்ம கூட யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமா அந்த வசனத்தின்படி கற்பனையை கை கொண்டு நடக்கிறாங்களோ அவங்களை ஜீவாத்மா பெற்றுக்கொள்ளும். முதல் உயிர் தழுதல் இதுதான் நடக்க போகுது. ஆமா, மற்ற கூட்டத்தின் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், ரட்சிக்கப்படாமல், துன்மார்க்கத்துக்கு எதுவா நடந்து ஜீவிச்சு மரிச்சு போறோம் பார்த்தீங்கன்னா அவனுடைய கல்லறை அப்படியே தான் கிடக்கும். அது வந்து கடைசி நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதோட இந்த உலகத்து முடிவும் இருக்கும். அதுக்கு காலங்கள் இருக்கு. 1000 வருட சாட்சி இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அப்படிப்பட்ட கல்லறை எல்லாம் வெளியே வரும். அது வரைக்கும் அவங்க யாருமே எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்ப பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது ஜீவாவி எப்படி இவர்களுக்குள்ள மரிச்சு போன உடம்புக்குள்ள ஜீவாவி வந்து அவங்க காலூன்றி நின்றாங்களோ இதே போலதான் இந்த உலகத்துல இப்பொழுது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு உண்மையாக வாழ்கிறாங்களோ அவங்க சரீரம் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் எது? இப்ப எல்லாம் மாம்ச ரத்தத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இறங்கும் போது நம்ம மறுரூபமாக்கப்பட்ட நம்ம மகிமையின் சாயலை நம்ம பெற்றுக்கொண்டு மேல நம்ம போகிற அனுபவமா இருக்கும். அதான் நம்ம இந்த இடத்துல நம்ம படிக்கிற ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு என்ன உண்டாயிட்டு மிகுந்த ஆமா, ஏன்னா அது வரைக்கும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெகுமதி அனுப்பி சந்தோஷப்பட்டு 2 பேரும் ஒளிஞ்சாங்க போயிட்டாங்க அப்படி சொல்லி நினைச்சு சந்தோஷப்பட்டு வெகுமதியை கொடுத்துருக்கோம். திடீர்னு பார்த்தா பிரேதம் 2 எழுப்பி நிற்கிறது. ஆமா, ஆச்சரியப்படுறாங்க.
இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயம் உண்டாயிட்டு. அன்னைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது இதுதான் நடந்துச்சு. அவன் நீங்க ஒவ்வொரு சுவிசேஷத்தினுடைய கடைசி பகுதியில வாசிக்கும் போது அன்னைக்கு இயேசுனுடைய சரீரம் உயிர் தெழுந்த போது அன்னைக்கு இருந்த ரோம அரசாங்கம் கூட பயந்தது. காவலாளிகள் பயந்தாங்க, அதிகாரிகள் பயந்தாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் பயந்தாங்க. இந்த சரீரம் எப்படிதான் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்தது போல அன்னைக்கு இந்த ரெண்டு சரீரம் கால் ஊன்றி நின்று அப்படி நிக்கிறத பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அவங்களுடைய மகிழ்ச்சி இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, இங்கே ஏறி வாருங்கள் அப்படி சொல்லி வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவங்க கேட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள், அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அப்ப இந்த காரியம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா பெத்தானியா கிராமத்திலிருந்து அவர் மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பார்த்தீங்கன்னா அவர் ஏறி போகிறத கலிலியா நாட்டு மனுஷர்கள் பார்த்தாங்க சொல்லி நம்ம வேதத்துல படிக்கிறோம். அப்ப அன்னைக்கு இயேசு மறுரூபமாக்கப்பட்டு போனதையும் எல்லாரும் பார்த்தாங்க. அதே போல இவங்க ரெண்டு பேரும் மேலையாடி போறதை எல்லாரும் பார்க்க போறாங்க. அடுத்த வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. பைபிள்ல படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 7 இடத்துல வானத்திலிருந்து சத்தம் உண்டான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அப்ப வானத்திலிருந்து சத்தம் பாத்தீங்கன்னா இங்க வேதம் சொல்லுது பெரு சத்தம் அப்படி சொல்லி பைபிள் சொல்லுது. அப்ப பாத்தீங்கன்னா பெரு சத்தம் இங்கே ஏறிவார்கள் என்று சொன்னோம்னா அவங்க என்ன பண்றாங்க, மேகத்தில் ஏறினாங்க. நம்ம கூட இனி மேகத்துலதான் ஏறி போறோம். ஆமா, நம்மளும் மேகத்துல ஏறி போறோம். இயேசுவும் மேகத்துலதான் வர போறாரு. அதே மேகத்துல நம்மளும் ஏறி போகிறோம் என்று சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது. இயேசு மேகத்துல ஏறி போனான் என்பதை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல கூட நீங்க படிக்கும் போது இதோ மேகங்களுடனே நான் என்ன பண்றேன், வருகிறேன். அந்த வசனத்தை வாசிப்போம். கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமே. அவ பாருங்க, ஒரு நாள் இயேசு வரும்போது எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமா, பகிரங்க வருகை அது காட்டுது. பகிரங்க வருகையில பார்த்தீங்கன்னா எல்லாரும் இயேசுக்க வருகையை பார்ப்பாங்க. ஆண்டவரை விழாவில் புத்திரமும் பார்ப்பான், வாரினால் அடிச்சமும் பார்ப்பான், விழாத்தை பார்ப்பாங்க. எல்லாருடைய கண்களும் ஒரு நாள் பார்க்க தான் போகுது இயேசுவை. அவ பார்த்தோன்னா புலம்புவாங்க, ஐயோ ஆண்டவரை அடிச்சனே, குத்தி போட்டனே, விழாவில் குத்தினே. ரெண்டாவது இது ஒரிஜினல் குத்தின மட்டும் இல்லை. ஆமா, என்னை ஆண்டரை அறிந்து ஏற்றுக்கொண்டு கூட அநேகர் நம்ம ஆண்டர் என்ன பண்றோம், திரும்ப திரும்ப வாரினால் அடிச்சுட்டு தான் இருக்கிறோம், முள்முடியில அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். வீணான சிந்தனைகள் நிமித்தம், கைகள் செய்த பாவம், கால்களில் செய்த பாவம், இப்படிப்பட்ட காரியங்கள்னால கூட நம்ம திரும்ப திரும்ப ஆண்டரை கண்ணனையும் கையிலையும் குத்திட்டு தான் இருக்கிறோம். ஆமா, ஒவ்வொரு நாள் நாம் செய்கிற பாவங்கள் கூட ஆண்டவரை என்ன பண்ணுது, வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கு. எல்லாரும் பார்ப்பாங்க என்பதை வேதம் தெளிவா சொல்லுது. அவர் மேகங்களுடனே வரப்போகிறார். இந்த ஆட்களை பார்த்தீங்கன்னா 2 பேரும் பரிசுத்தவான்கள் வானத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அப்படி சொல்லி பார்க்கணும். அப்ப பாருங்க, இப்படி இவங்க வானத்துக்கு ஏறி போகும்போது அங்கே நடக்கிற காரியம், அந்நேரத்துல பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி அதிர்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா உடனே அந்த நகரத்தில் 10ல் 1 பங்கு இடிஞ்சு விழுந்தது. 7000 பேர் என்ன பண்றாங்க, பூமி அதிர்ச்சியில அங்கே மறிக்கிறத நம்ம அழிந்தார்கள் சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த 2 பேரும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது பூமியில நடக்கக்கூடிய காரியம், பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. பூமி அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சியில 7000 பேர் அழிந்து போகிறத நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுது. அன்னைக்கு 7000 பேர் சாவாங்க. மீதியான மக்கள் பரலோகத்தின் தேவனை என்ன பண்றாங்க, மகிமைப்படுத்த. இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்தோன்னே சொல்றாங்க, பைபிள்ல சொல்லப்பட்ட காரியம் அப்படியே நடக்கு. இன்னைக்கு கூட அநேகர் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டாலும் படாம போனாலும் என்ன சொல்றாங்க, பைபிள்ல சொல்லப்பட்ட காரியம் அப்படியே நிறைவேறுகிறது, அப்படியே நடக்கிறது என்பதை இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, நம்புறாங்க. இப்ப பைபிள்ல நம்ம படிச்சதுன்னா நம்ம விளக்கு கொளுத்துறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளிலும் விளக்கு கொளுத்த சொன்னாங்க. ஆமா, எல்லாரும் 9 மணிலேருந்து 10 நிமிஷம் விளக்கு ஆஃப் பண்ணி போடணும். டிவி எல்லாம் ஆஃப் பண்ணாங்க. வீடுகள் எல்லாம் செல்போன்ல விளக்கு, அகல் விளக்கு, எல்லா விளக்கும் கொளுத்துனாங்க. பைபிள்ல அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, எல்லாரும் வீடுகளுக்கு மேல விளக்க, எந்தெந்த வீடுகளின் மேல் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு வானபலிகளை பார்த்தார்கள். அவனை வீடெல்லாம் தோபேத் என்று அழைக்கப்படும். தோபேத் என்றால் ஆமா, மரிச்சு போனவனை அடக்கம் பண்ணுவதற்கு இடம் இல்லாத அளவுக்கு கொண்டு தள்ளக்கூடிய சவங்களுக்கு பேர் தான் தோபேத். ஆமா, வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ராத்திரி எல்லா வீடும் விளக்கு அணைச்சிட்டாங்க. மங்காடு முதல் ஒந்தியா முழுசு. ஆமா,
அப்ப இதெல்லாம் யார் சொன்னது? ஆமா, எதுக்கு விளக்கு அணைஞ்சவனும் பிறந்தா போயிருமா? இல்ல இந்த காட்சி இந்த மூலையில பார்த்தா போமா? இல்ல. ஆமா, பைபிள் சொன்ன காரியம் என்ன பண்ணுது? அப்படியே நிறைவேறு. ஏன்னா ராஜாக்களுடைய இருதயம் அவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? நீர்கால்களை போல அவர் திருப்புறார், அவருக்கு சித்தம் போல. ஆமா, ராஜாக்கள் செய்வதல்ல, தேவன் தான் அவனுடைய வசனம் நிறைவேற்றுவதற்கு இதெல்லாம் அவங்க இருதயங்களை திருப்பி எடுத்து நீ லைட் ஆஃப் பண்ணு, பெல் அடி, டிங் டிங் அடி, அவன் முகத்துல மாஸ்க் போடுங்க, இப்படி எல்லாம் சொல்லுவோம். பைபிள் தானே சொல்லுது எல்லாரும் தங்களுடைய முகத்தை மாஸ்க் போட்டு கட்டிட்டு போகணும், பைபிள் சொல்லுது. எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்டதான் நிறைவேறிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, இதெல்லாம் சொல்லப்பட்டது நடக்கிறதுன்னா என்ன சொல்லுவோம்? பைபிள் பொய்யாகும். ஆமா, இந்த பைபிள் வந்து பொய். யாரு முகத்துல நாங்க கட்டிட்டு நடக்கலையே, இங்க இப்படி எழுதியிருக்க முகத்துல கட்டிட்டு நடப்பாங்க. ஆமா, எல்லாருக்கும் வீட்லயும் இப்படி லைட் எரிய வைக்கணும்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது, எங்கேயும் அப்படி நடக்கலையே, அப்ப பைபிள் பொய்யாகிடும். ஆமா, அதற்காக தான் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு என்ன பண்றாரு? தேவன் தம்முடைய ராஜாக்களை கொண்டு என்ன பண்றார்? ஒரு காரியத்தை கர்த்தர் யாரை கொண்டு செய்யணுமோ அதை செய்கிறார். அப்ப இங்கேயும் நம்ம அதான் படிக்கிறோம். அப்ப இதெல்லாம் அன்னைக்கு நடக்க போகுது, கண்டிப்பாக இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்க போகுது. அங்க நம்ம வாசிக்கும் போது 7000 பேர் பூமி அதிர்ச்சியில அழிந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்றாங்க? மீதியா இருக்கிறவங்க பயந்து தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அப்ப 2வது ஆபத்து கடந்து போயிட்டு 3வது ஆபத்து சீக்கிரமா வரப்போகிறது. இப்ப அடுத்த ஆபத்து வரப்போகுது. இப்ப கூட நம்ம பார்க்கிறோம் 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், 5ஆம் கட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஆனாலும் சரி, இங்கே என்ன நடக்குது பாருங்க. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது உலகத்தின் ராஜ்யங்கள் என்ன ஆகுது? நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களில் என்ன பண்றாரு? ஆமா, ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்துல உண்டாயிருக்கு. இப்ப பாருங்க, வானத்துல அடுத்த சத்தம் உண்டாகிறத நம்ம படிக்கிறோம். ஆமா, அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த சத்தங்கள் வானத்துல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சத்தங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து கூட ஞானஸ்நானம் பெற்றோம்னா வானத்துல என்ன உண்டாயிருக்கு? சத்தம் உண்டாயிட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுபோல இயேசு மருத்துவமலை மத்தேயு 17ல படிக்கும்போது அங்கேயும் வானத்துல என்ன உண்டாயிருக்கு? சத்தம் உண்டாயிட்டுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப சத்தங்கள் உண்டான போல இங்கேயும் வானத்துல பாத்தீங்கன்னா சத்தம் உண்டாகிறத நம்ம பார்க்கணும். இப்படி அங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த அந்திகிறிஸ்து நாட்கள்ல இந்த 2 பேர் வந்து சாட்சி சொல்லி அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? மகிமையில எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமாக அங்க நடக்கிற காரியங்கள் பாத்தீங்கன்னா 7வது தூதன் எக்காலம் ஊதக்கூடிய ஒரு நேரம் வருகிறதை நாம் அதுல 15வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். இந்த 7வது தூதன் எக்காலம் என்ன பண்ணல? ஊதவில்லை. இதுதான் அவன் ஊத போறான். வெளிப்படுத்தல் விசேஷம் படிக்கும்போது ரொம்ப கவனமா படிக்கணும். ஆமா, இந்த அதிகாரத்தை எல்லாம் ரொம்ப போட்டு நிறைய குழப்ப பிரசங்கத்தை நான் கேட்டுக்கிறேன். அதனால எப்பவுமே நம்ம ரொம்ப கவனமா படிக்கணும். வெளிப்படுத்தல் படிக்கிறது ரொம்ப சிம்பிள், ஒரு காரியத்தை புரிஞ்சிடணும். எப்பவுமே நீங்க வெளிப்படுத்தல் விசேஷம் படிக்கும்போது ஒரு காரியத்துக்கு அடுத்துதான், அதாவது இப்ப எப்படி உதாரணத்துக்கு இப்போது ஆமா இதற்கு பின்பு, எப்பவுமே அந்த பின்பு என்கிற வார்த்தை தான் நமக்கு மிக முக்கியம் வெளிப்படுத்தல். அதாவது இந்த பிரதர் வந்து பாட்டு ஆராதனை நடத்தின பின்பு, ஆமா பாஸ்டர் பிரசங்கித்த பின்பு, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போன பின்பு, ஆமா அதுக்கப்புறம் சாப்பிட உட்கார்ந்த பின்பு, ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா வரிசையா ஆமா கோர்வையா நடந்துட்டு இருக்கிறது. ஆமா 2 பேர் மேலே ஏறி போன பின்பு, ஆமா 7வது தூதன் எக்காலம் ஊதின பின்பு, ஆமா அப்படி சொல்லி எப்போதுமே வெளிப்படுத்தல் பார்த்தீங்கன்னா பின்பு பின்பு என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. ஒரு காரியத்துக்கு பின்புதான் ஒரு காரியம் நடக்கும். நீங்க வெளிப்படுத்தல படிச்சு பாருங்க, எந்த பக்கத்துல பார்த்தாலும் பின்பு என்கிற வார்த்தை நீங்க அதிகமா படிச்சுட்டே பாத்தீங்கன்னா இவைகளுக்கு பின்பு பார்த்த பின்பு 7:1 படிக்கும். அடுத்து அப்படியே நீங்க படிக்கலாம். எல்லா அதிகாரத்திலும் நீங்க படிச்சா 8:2 பின்பு, 8:5 பின்பு, அப்படியே நீங்க ஆமா எங்க பார்த்தாலும் அந்த அதிகாரங்களை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பின்பு என்கிற வார்த்தை நம்ம அதிகமா பார்க்கலாம். 10:1 படிக்கலாம் பின்பு, 11:1 பின்பு. அப்ப ஒரு காரியம் நடந்த பின்புதான் அடுத்த காரியம் நடக்கும். சரியா? ஆமா, இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்புதான் அந்திகிறிஸ்துவின் வருகை வரும். இப்பே நிறைவேற்றிருந்தாங்க, இதுதான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி காலம் அப்படியே இல்லை. ஆமா, இன்னும் அந்திகிறிஸ்து ஆட்சி காலம் ஒன்றும் வரல. ஆனா அந்திகிறிஸ்து ஆவியினைக்கு கிரியை செய்த தவிர அந்திகிறிஸ்து இன்னும் வரவில்லை. ஆமா, எல்லாம் ஒன்னொன்னு நீங்க படிச்சீங்கன்னா ஆமா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான்
இங்க அந்திகிறிஸ்து வருவான். அதுக்கு முன்னாடி அந்திகிறிஸ்து என்ன பண்ண முடியாது, ஆட்சி செய்ய முடியாது. பாருங்க 4:1, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். ஆமா, எவைகளுக்கு பின்பு? 7வது சபையினுடைய காலத்துக்கு பின்புதான் அடுத்த அந்திகிறிஸ்து வரும். 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது அந்திகிறிஸ்து வருவான். ஆமா, 5வது அதிகாரத்தில் வரும்போது சபை பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. ஆமா, தேவனுடைய ராஜ்யத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. சபை வந்து மேல போன பிறகுதான், ஆமா, பரிசுத்தவான்கள் இளைப்பாறுதலுக்கு போன பிறகுதான் தூய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரும் சபையும் இப்ப ஆண்டவருக்கா வருகைக்காக காத்திருக்கிறான். பாருங்க, ரட்சிக்கப்பட்டு வேறுபட்ட வாழ்க்கை செய்து ஆண்டு வருகைக்காக காத்திருக்கிற மக்கள். இந்த கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் இந்த பூமியில அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வரும். அதான் இந்த பைபிள் நமக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12:1 வாசிக்கும் போது அங்க நம்ம படிக்கிறது பார்த்தீங்கன்னா அநேகர் சொல்லுவாங்க இதையும் சபையை ஒப்பனை 12:1 அந்த 12 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அங்க ஒரு ஸ்திரீ என்ன பண்றா பாருங்க, சூரியனை அணிந்திருந்தான். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருந்தன. ஆமா, ஒரு அப்ப பாருங்க, இங்க ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தான். அப்ப அந்த ஸ்திரீ பாத்தீங்கன்னா ஒருபோதும் புதிய ஏற்பாட்டு சபையை வந்து ஸ்திரீ என்று சொல்லி வேதம் சொல்லவே இல்லை. ஆமா, புதிய ஏற்பாட்டு சபையை வேதம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? மணவாட்டி, கன்னிகை. ஆமா, புதிய ஏற்பாட்டு சபைக்கு பேர் என்னது? கன்னிகை. இதோ கன்னிகை. வேதம் என்ன சொல்லுது? புத்தியுள்ள கன்னிகைக்கு ஒப்பனையாக நம்மை சொல்லுது. மணவாட்டி சபை வந்து புத்தியுள்ள கன்னிகை. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகை. அப்ப சபை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்டு வேறுபட்ட வாழ்க்கை செய்து மணவாளனுக்காய் காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு பேர் கன்னிகை. நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிகை என்கிற பேர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பழைய ஏற்பாட்டினுடைய சபையினுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுட்டா? ஸ்திரீ. அப்ப பழைய ஏற்பாட்டு சபையினுடைய பெயர் ஸ்திரீ. ஸ்திரீ என்றால் ஏன்? அவ சோரமானது. இஸ்ரவேல் சபை பார்த்தீங்கன்னா அங்கே பிதாவாகிய தேவனுக்கு வைக்கப்பட்டிருந்தது. ஆனா அது பார்த்தீங்கன்னா சோரம் வைத்து, அதனால ஓசியா புஸ்தகத்தை ஆண்டவர் எழுத வேண்டிய ஒரு நிலை வந்தது. அப்ப அந்த சபை பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் அந்நிய தெய்வங்கள் தேவர்களோட அவங்க என்ன பண்ண அந்த ஆராதனைக்குள்ள போனது நிமித்தமாக அவங்க ஸ்திரீ என்று அழைக்கப்பட்டாங்க. அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 12ஆம் அதிகாரம் எதை காட்டு சொன்னா ஸ்திரீ. பழைய ஏற்பாட்டு சபையை தான் காட்டுகிறது. ஏன்னா அந்திகிறிஸ்துவின் நாட்கள்ல கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களும் ஆமா யூதர்களும் தான் அதிகமா இருப்பாங்க. யூதர் சபை தான் அன்னைக்கு இருக்கும். அப்ப அந்த சபை தான் என்ன பண்ணுது? ஸ்திரீ என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. யாக்கோபு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யோசேப்பு பார்த்த ஒரு தரிசனம் நமக்கு தெரியும். யோசேப்பு பார்த்த தரிசனமும் இதே போலதான் இதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை அவன் என்ன பண்றான்? பெற்றெடுக்கிறாள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பிந்தி ஒன்னொன்னா நம்ம ரொம்ப வைக்கணும். ஒரு வசனமா பார்ப்போம். நான் இப்போ ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துட்டு இருக்கிற வெளிப்படுத்தல் விசேஷம். ஆமா, இனி ஒவ்வொரு அதிகாரமா எளிதான் படிப்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். ஆமா, இப்ப நான் சிம்பிளா அதை சொல்லி நான் முடிச்சிடறேன். அப்ப அதுல பாத்தீங்கன்னா 3வது வசனம், வேறொரு அடையாளம் வானத்திலே கொடுக்கப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். பாத்தீங்கன்னா இந்த வலு சர்ப்பம். அப்ப இந்த 7 தலை 10 கொம்பு நான் போன வாரமே உங்களுக்கு சொல்லிட்டேன். 7 தலை 10 கொம்பு எல்லாம் ராஜ்யங்களை கொடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன். 7 தலைகள் 10 கொம்பு தன் தலைகளின் மேல் 7 முடிகள் உடைய ஒரு சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். அப்ப இந்த பெரிய வலு சர்ப்பம் நம்ம தெரியும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வந்தது. அவன் யாரு? ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது சர்ப்பம். அப்ப அந்த சர்ப்பம் பார்த்தீங்கன்னா ஏசாயா புஸ்தகத்தில் வரும்போது கோணலும் நீளமான லிவியாத்தன் என்னும் ஆமா ஆமா பெரிய பாம்பு அங்கே வேதம் சொல்லுது. அந்த பாம்பு தான் அப்படியே வந்துட்டு இருக்கிறது. ஆதியாகமத்தில் தொடங்குற பாம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களை கெடுத்துட்டே வருது. ஆதாம் ஏவா அவங்களுக்கு அடுத்து அவங்க பிள்ளை காயின் ஆபேல் அவனுக்குள்ள போய் கொலைவெறி ஆவியாகி ஒருத்தரை கொண்டு போடுது. அதுக்கப்புறம் 6:1 வரும்போது நோவா கால மக்களை எல்லாம் சின்ன வயசுலேயே பிள்ளைகளை கெடுத்து போட்டு சொல்லி பார்க்குறோம்.
வெள்ளத்தில் அழிக்கப்படுறாங்க. ஒரு குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்படுது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிகாரத்தில் இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா நிம்ரோத் முதல் விக்கிரக ஆராதனை இந்த உலகத்துல வந்தது. விக்கிரகங்களை வச்சு வழிபடக்கூடிய ஆராதனை தான் நிம்ரோத். ஆமா, அவனுடைய காலத்துல அந்த ஆராதனை வந்து அப்படியே சாத்தான் பார்த்தீங்கன்னா அந்த கோணல நீளமான பிசாசு அப்படியே ஆமா அந்த காலத்தை ஒவ்வொரு சந்ததிகளை அழித்து கெடுத்து அப்படியே ஏசாயா புஸ்தகத்துல வந்து ஆமா கடைசியில பாத்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றார், இந்த வலுசர்ப்பத்தினுடைய தலையை நசுக்கிறார். ஆமா, நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தான் இந்த கொடிய பாம்பினுடைய தலையை கர்த்தர் நசுக்கிட்டார். இப்ப நீண்ட பாம்பை ஆமா அப்ப பாத்தீங்கன்னா அந்த அதிகாரம் நமக்கு தெரியும் வசனங்கள். அப்ப இப்படி அந்த பாம்பை இயேசு கிறிஸ்து அதுக்கு தலையை நசுக்கிட்டார். இன்னைக்கும் பாம்பு பாத்தீங்கன்னா சீனா நாட்டுக்கு ஆமா டிராகன் அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாம்பை தான் வழிபடுறாங்க. பல அந்த சிக்கிம் அப்படிப்பட்ட அந்த ஏரியாலாம் போனா எங்க பார்த்தாலும் டிராகனுடைய படத்தை நீங்க அதிகமா பார்க்கலாம். ஆமா, இன்னும் எல்லா இடமும் அதுதான் வழிபட்டு இருக்கிறாங்க. நமக்கும் தெரியும் நம்ம ஏரியாக்கள்ல. அப்ப இப்படி நம்ம பாருங்க, இது ஒரு வலு சர்ப்பம் வேதம் சொல்லுது. இந்த வலு சர்ப்பத்தின் தலையை இயேசு நசுக்கிட்டான். பாம்பு அடிச்சாலும் பாம்புக்கு வால் ஆடுறது மாதிரி பாம்புக்கு கொஞ்ச காலம் தான் தேவன் கொடுத்துருக்காங்க. அந்த வசனத்துல நீங்க படிக்கும் போது 9ஆவது வசனத்தை படிக்கிறோம். முதல்ல வாசிங்க. உலகம் அனைத்தையும் பாருங்க, வேதம் சொல்லுது பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பாத்தீங்கன்னா எவ்வளவு தெளிவா வேதம் சொல்லுது. உலகம் அனைத்தையும் என்ன பண்றான், மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் வலுசர்ப்பம் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அப்ப உலகம் அனைத்தையும் இன்னைக்கு மோசம் ஆக்குறான் சாத்தான். உலகம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாரு, உலகத்தை தேவன் உருவாக்குறது பாத்தீங்கன்னா சிறப்பா தான் உண்டாக்கி இருக்கிறார். அழகாக நேர்த்தியாக கர்த்தர் உலகத்தை உண்டாக்குனார். ஆனால் உலகத்தை என்ன பண்ணிட்டான் சாத்தான், தள்ளப்பட்ட சாத்தான். தேவனோடு கூட இருந்தவன், தேவனை பாடி ஆராதனை செய்து ஆண்டவர் கூட இருந்த சாத்தான் பெருமைப்பட்டது நிமித்தம் அவன் ஆண்டவர் அங்கிருந்து தள்ளி போட்டான். தள்ளி போட்டு இப்ப வானமண்டலத்துல பிசாசாட்டு சாத்தானாட்டு வலுசர்ப்பமாட்டு தொங்கி இருக்கிறாரு. இப்ப இந்த மத்திய வானத்துல கிடக்கக்கூடிய இந்த வல்லமைகள் பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுது, உலகம் அனைத்தையும் என்ன பண்ணுது, மோசம் போக்கி கொண்டே இருக்கிறது. எல்லாரையும் மோசமாக்கி கொண்டிருக்கிறது. மோசக்காரனாக மோசக்காரியாக உலகத்தையும் மோசமாக்கி கொண்டே இருக்கு. ஏனென்றால் வேதம் சொல்லுது உலகம் பொல்லாங்கனுடைய கையில் கிடக்கிறது என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்லுது உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு. இவன் தான் இன்னைக்கு குடும்பங்களை மோசமாக்குறான், மனுஷனை மோசமாக்குறான். எல்லாரும் நல்ல பிள்ளைகள் தான், நல்ல குடும்பம் தான், நல்ல மனுஷன் தான். ஆனால் சாத்தான் என்ன பண்ணிக்கிறான், அவர்களுக்குள்ள போய் அவங்களை மோசமாக்குறத நம்ம பார்க்கிறோம். இப்படி அந்த பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. ஆதியாமத்துல தொடங்கினது வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த வலுசர்ப்பம் வந்துட்டு இருக்கிறது நம்ம பரிசையா படிக்கிறோம். பாருங்க, அதை பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரை என்ன பண்ணாங்க, ஆமா அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப 10வது வசனத்துல கூட நீங்க கீழே நம்ம வாசிக்கும் போது 10வது வசனத்துல பார்க்கிறோம், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இதுல நம்ம படிக்கும்போது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக, ஆமா இரவும் பகலும், ஆமா ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்றான், நம்முடைய சகோதரரை குறித்து குற்றம் சாட்டக்கூடியவன் சாத்தான். குற்றம் சாட்டக்கூடிய அவன் எங்க இருக்கிறான் பாருங்க, தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஆமா, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக. ஆமா, யோகிட்ட கூட ஆண்டவர் கேட்டபோது அவன் என்ன சொல்றான், அங்க கூட என்ன சொல்றான், யோக புஸ்தகத்தில் ஆசிங்க உலகம் எங்க சுத்திட்டு நான் இப்ப எங்க வந்திருக்கேன், தேவனுடைய சன்னதியில வந்து நிற்கிறான் இந்த சாத்தான். ஏன்னா ஏற்கனவே அங்க இருந்தவன். எது நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்பதனாலதான் சாத்தான் இந்த உலகத்துல என்ன பண்றான், நம்மளையும் போகக்கூடாது. அவன் நான் இருந்த இடம் அவன் எனக்கு கிடைக்கல, உங்களும் கிடைக்கல போ. அதனால நம்மளை இன்னைக்கு கெடுக்க முடியாத சாத்தான் இதை இன்னைக்கு பண்ணிட்டே இருக்கான். ஆமா, அதனாலதான் வேதத்துல நம்ம படிக்கிறோம் சாத்தான் மோசம் போகக்கூடியவன். அதனாலதான் பவுல் கூட சொல்றாரு ஒரு இடத்துல, உங்களையும் சாத்தான் என்ன பண்ணிடும் வஞ்சித்துருவான்னு சொல்லி நான் பயந்து இருக்கிறேன், உங்களுடைய மனதும் கெடுக்கப்படுமோ என்று சொல்லி நான் என்ன பண்றேன்
பயந்திருக்கிறேன்னு சொல்லி பவுல் சபையை பார்த்து சொல்றாரு. சபை மக்களை கெடுத்து போடுவானோ அப்படி சொல்லி அவன் பயப்படுறேன்னு சொல்லி பவுல் சொல்றத நம்ம பார்க்கலாம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரமே குற்றம் சாட்டக்கூடியவன். அவன் நம்ம ஒரு தவறு பண்ணினா ஆண்டவர்கிட்ட போய் உடனே சொல்லுவோம், அங்க பாஸ்டர் பாருங்க, ஆண்டவரே விசுவாசியை பாருங்க, அந்த ஆளை பாருங்க, இந்த ஆளை பாருங்க, நீ உங்களுடைய பிள்ளை சொல்லுற, அவன் ஆராதிக்கிற மக்கள் சொல்ற, இப்படியெல்லாம் பண்றது பாரு அப்படி சொல்லி நாம் செய்கிற தவறுகளை உடனே மேல போய் சாத்தான் என்ன பண்ணுவான், அவன் குற்றம் சாட்டக்கூடியவன், அவன் தாழ தள்ளப்பட்டு போனான்னு சொல்லி நாம பார்க்கணும். அப்ப பாருங்க, அப்ப அந்த காலகட்டத்துல கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, என்ன பண்றாங்க 11வது வசனத்துல வாசிக்கும் போது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஆமா உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆமா எப்படியாக இந்த பலி சர்ப்பத்தை கையில தங்களை தப்பித்துக் கொள்ளும்படியாக என்ன பண்றாங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனம். அப்ப இந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ரெண்டாவது என்ன பண்றாங்க, சாட்சியின் வசனம். ஆமா கைவிடப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சம் வசனங்கள் தெரிய வைக்க. ரெண்டாவது 3.5 வருஷ காலம் அந்த பழைய 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, வசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க உபதேசம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்து நாட்கள் அவங்க சொன்ன இந்த வசனங்களினால இவங்க என்ன பண்றாங்க, இந்த வலி சர்ப்பத்தை ஜெயிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு கூட நம்ம பிசாசை ஜெயிக்கிறன்னு சொன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால இன்னைக்கு என்ன பண்ணணும், ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவங்கள் போக கழுவப்படணும் ஒவ்வொரு மனிதன். அதனாலதான் நம்ம சொல்றோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளு, இயேசு உனக்காக எனக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், ரத்தம் சிந்தினார் அப்படி சொல்லி வாயினால அவன் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே நீர் எனக்காக மரித்து எனக்காக ரத்தம் சிந்தினேன், என்னுடைய சாபத்தை என்னுடைய பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு சொல்லி அவன் வாயினால அவன் அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஆமா இயேசு எனக்காக மரித்தான், இயேசுக்கு ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது, இயேசுக்கு ரத்தம் என்னுடைய சாபங்களை மாத்துறது அப்படி சொல்லி ரத்தம் தான் இயேசுவின் ரத்தம் நமக்கு தெரியும். யாத்திராமத்தின் புஸ்தகத்துல கூட நம்ம அதான் படிச்சிருக்கிறோம். ஆமா அங்க கூட நம்ம படிக்கும்போது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அது தெளிக்கப்பட்ட வீட்டுல வாதை என்ன பண்ணல, உள்ள போவேல, சங்காரம் நடக்கல சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால இஸ்ரவேலர் ஒவ்வொரு வீட்டுக்கு வாசப்படியிலும் ரத்தத்தை தெளிச்சாங்க. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம ஒவ்வொரு நேரம் இயேசுவின் ரத்தம் எப்பொழுது சொல்லணும், இயேசுவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனம், வசனத்தினால்தான் பிசாசை இயேசு ஜெயித்தார். ஆமா 3 வேளை பிசாசு இயேசுவை சோதிக்கும்படி வந்தான். வந்த அந்த 3 வேளை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல நம்ம படிக்கும் போது என்ன பண்றாரு, வசனத்தை தான் சொன்னார், இப்படி எழுதி இருக்கிறது, இப்படி எழுதி இருக்கிறது அப்படி சொல்லி 3 முறையும் சாத்தானுக்கு என்ன பண்றாரு, வசனத்தை தான் சொல்லுகிறான். அப்ப சாத்தானை துரத்துவதற்கு ஒரே வழி என்னது, வசனம் தான். அதனால விசுவாசிகள் பாத்தீங்கன்னா வசனத்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவங்க சொல்லி பேர் வச்சிருப்பாங்க, ஆனா வசனமே தெரியாது, பைபிளுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது, பைபிளை படிக்க மாட்டான். என்ன பைபிளை பற்றி என்ன 1000 குறை சொல்லுவான், பைபிள் அப்படி இருக்குல்ல இப்படி இருக்குல்ல என்ன இருக்குது, பைபிளை படிச்சிருக்க மாட்டான் வைங்க. ஆமா பைபிளை படிச்சு நிறைய வசனங்களை சேமிச்சு உள்ள வைக்கணும், இருதயமாகிய பலகையில எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். அப்பதான் வசனத்தை சொல்லிதான் பிசாசை நம்ம என்ன பண்ண முடியும், துரத்த முடியும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கணும். 2வது கீழே பாருங்க வாசிக்கும் போது அதுல ஒரு சத்தியம் கூட 12வது வசனம், ஆகையால் அப்ப பாருங்க பரலோகமா பரலோகமா பரலோகங்களா, ஆமா பரலோகங்களே சொல்லப்பட்டது. அப்ப 1க்கு மேற்பட்ட பரலோகம் இருக்குமா, இது ஒரு ஹோம்வொர்க் போட்டுட்டா கொள்ளலாம் போல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. அல்லேலூயா, பரலோகமா பரலோகங்களே, அப்படியே இருக்குல்ல. 14வது அதிகாரத்துல படிக்கும்போது நிறைய இருக்குது. ஆமா வானங்களே தினம்போது வானம் ஒரு வானமா நிறைய வானம் இருக்கா, நிறைய வானம் இருக்கு. ஆமா நம்ம வானம் தினப்போ ஒண்ணுதான் பார்க்கிறோம், வேதத்துல படிச்சா நிறைய வானங்கள் இருக்கலாம். ஆமா நம்ம பார்க்கற ஒரு வானம் இல்லை, நிறைய வானம் இருக்கு. இதே போல பரலோகத்திலே பார்த்தீங்கன்னா அநேக வாசல் இருக்கிறதுனால எல்லாம் பரலோகம் தான். ஆமா பூமின்னு சொல்லுவோம், அமெரிக்காவிலும் பூமி தான் சொல்லுவோம், ஆஸ்திரேலியாவும் பூமி தான், இந்தியாவிலும் பூமி தான். அதுபோல பரலோகம் தான். ஆனா பரலோகத்துல நிறைய வாசஸ்தலங்கள், நிறைய இடங்கள் இருக்குது. ஆமா வேதம் நமக்கு சொல்லுது. அதுபோல இங்கேயும் பரலோகங்களே அப்படி சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப பாருங்க, இதுல நம்ம படிக்கும்போது 12வது வசனம், ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு. பாத்தீங்கன்னா அப்ப வேதம் சொல்லுது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம், இனி அவனுக்கு 3.5 வருஷ காலத்துல கொஞ்ச காலம் தான் இருக்குது அன்றிகிறிஸ்து காலத்துல.
அப்ப இந்த கொஞ்ச காலம் உண்டு என்பதை அறிந்து என்ன பண்றான், வேகமா அவன் கிரியை செய்கிறத நம்ம பார்க்கணும். மிகுந்த கோபம் கொண்டு இந்த கடைசி காலத்துல அதுதான் சாத்தான் பார்க்கிறான். அவன் பார்க்கிறான் இயேசுக்கு வருகை ரொம்ப சமீபம் என்பது அவனுக்கு நல்லா தெரியுது. இயேசு சீக்கிரமா வரப்போறார், சபையை எடுத்துக்கொண்டு போறார், மனவாட்டி போகுது சொல்லிட்டு சாத்தான் நன்கு அறிந்திருக்கிறான். அதனாலதான் இப்ப வேகமாக பிசாசு என்ன பண்றான், கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரம் தான். இன்னைக்கு சத்தீஸ்கர்ல ஒரு பாஸ்டர் அடிச்சு போட்டாங்க. ஆமா, போன வாரம் ஒரு பாஸ்டர் அடிச்சு கொன்னே போட்டாங்க. ஆமா, இப்படி எங்க பார்த்தாலும் உபத்திரங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பிசாசான என்ன பண்ண, தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி வேகமா என்ன பண்றான், கிரியை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கடைசி காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வலுசற்பமான தான் பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளை என்ன பண்ணான், பிள்ளை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது சொல்லி பார்க்கணும். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா யூத சபைக்கு ரொம்ப உபத்திரவம் தான். ஆமா, அந்த ஆண் பிள்ளையை பெற்ற யூத சபைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப உபத்திரவமான ஒரு காலகட்டங்களாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவள் 1260 நாள் பாத்தீங்கன்னா அவள் போஷிக்கப்படுவதற்கான ஆகாரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது சொல்லி நம்ம 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 14, 15 நீங்க படிக்கும்போது ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் அவள் போஷிக்கப்படத்தக்கலாம் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கலையின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட. அது என்ன காட்டுது சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த 14ஆம் வசனம் தான் பிளைட் கிடையாது. நம்ம இந்த விமான சேவைகள் எல்லாம் இருப்பாங்க. ஆமா, சாதாரண விமானத்துக்கு தான் ஒப்பனையா சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் விமானம் இன்னைக்கு பிளைட் எல்லாம் வந்துட்டு பாருங்க, எல்லாம் கண்டுபிடிப்பு பயங்கரமா இருக்குல்ல. ஆமா, உக்ரைன்ல இருந்துச்சுன்னா அடுத்த நாளே உடனே இந்தியாவிலிருந்து பிளைட்டு போய் எல்லாரும் தூக்கி கொண்டு வந்து காப்பாத்துட்டு பாருங்க. 2 நற்கை அதுக்கு. உங்களுக்கு புரியுதா? நான் ஏதோ சும்மா தெரிய போல இருக்குது அவங்களுக்கு. இல்லையா சொல்லுங்க, வேத வசனங்களை ஆராய்ந்து. ஆமா, நான் சொல்றது பார்த்தா எப்படி தோணுது, என்ன அந்த பாஸ்டர் பிளைட்டு தெரியாது, டிவி தெரியாது, செல்போன் தெரியாது, இது என்ன உண்மையா பொய்ய அப்படிதான் சொல்லுது. 14 வாசிங்க பாப்பா திரும்ப. அப்ப இதுல பாருங்க, ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு, பாம்பின் முகம் யாரு, அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துக்கு முகத்துக்கு விலகி போறான் யாரு, ஸ்திரியானவள். ஸ்திரி யாரு, பழைய பாட்டு சபை, யூத சபை. அவ இவனுக்கு முகத்துக்கு விலகி ஓடுறான். ஏன் விலகி ஓடுறான், யூதர்கள் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவாங்க. அவங்களுக்கு சொன்னேன் 2-3 வாரத்துக்கு. ஆலயம் கட்டி வழிபட்டு பலி செலுத்தி காணிக்கை போட்டு எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது 3ஆம் வருஷத்துல என்ன பண்றான், அந்தி கிறிஸ்து அந்த ஆலயத்துல போய் தேவனாக உட்கார்ந்து இருக்கிறான். யூதர்கள் அவனை வழிபட மாட்டாங்க. ஏன்னா யூதர்கள் இன்னைக்கு எந்த விக்கிரகாரத்தையும் செய்ய மாட்டாங்க, நமக்கு தெரியும். இவன் அங்க போய் தேவரை போல உட்கார்ந்து இருக்கும்போது, ஆமா, இவங்க அந்த ஆலயத்துக்கு போக மாட்டாங்க, பலி செலுத்த மாட்டாங்க. அவனை வழிபடாதவன அவன் என்ன பண்ணுவான், இந்த யூதர்களுக்கு விரோதமா எழும்புவான். எழும்பி பயங்கரமான பிரச்சனை உண்டாகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல தான் உபத்திரம் மகா பயங்கரமாக இருக்கும். யூதர்கள் வாழ முடியாது, அந்த அளவுக்கு மகா கொடூரமான ஒரு காலம் இருக்கும்தான் இவனுடைய முகத்துக்கு விலைக்கு எங்க போவாங்க, வனாந்தரத்துக்கு ஓடி போவாங்க. எப்படியாவது ஜீவன் தப்புனா போதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போவாங்க. அதான் நம்ம அங்க படிக்கிறோம். எவ்வளவு காலம் ஓடி போவாங்க, ஒரு காலமும். ஆமா, ஒரு காலம் சொன்னா 1 வருஷம், காலங்கள் சொன்னா 2 வருஷம், அரை காலம் சொன்னா 6 மாசம். உங்களை புரிஞ்சுட்டா 3.5 வருஷ காலம். அப்ப இந்த 3.5 வருஷ காலம் அவங்க பாத்தீங்கன்னா வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி, ஆமா, அவளுக்கு கொடுக்கப்பட்டது 2 பெரும் சிறகு. கழுகு கொடுக்கப்பட்ட 2 சிறகு போல அன்னைக்கு 2 சிறகு கொடுக்கப்படும். அப்ப எல்லாரும் இது மாதிரி நாடு கடத்தி வனாந்திரத்துல கொண்டு போகப்படுவாங்க. அங்க ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணுவாரு, பாதுகாப்பார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவன் விட மாட்டான். சத்துரு எப்படி வருவான் பாருங்க. 15ஆவது வசனம், வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. அப்படி சொல்லி நம்ம பார்க்கணும். அவ்வளவு கொடூரமான இது வரும். என்னால ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஸ்திரீக்கு உதவியா தன் வாயை தந்து வலு சர்ப்ப தன் வாயில் ஊற்றின வெள்ளத்தை விளங்குகிறது. அப்பொழுது வலு சர்ப்பமான ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய எல்லாருக்கும் கூடிய அவன் என்ன பண்ணிக்கலாம், யுத்தம் பண்ண
தொடங்கினான். அப்ப யாரெல்லாம் அந்த உபத்திரவ காலத்துல ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்றாங்க, சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் உண்டு என்பதை நாம் அங்க படிக்கிறோம். 17வது வசனத்துல வாசிங்க மறுபடியும். ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, ஆமா, அந்த யூத சபையின் மேல வலுசற்ப கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய, அப்ப பாருங்க, அன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் அந்த கிறிஸ்துவின் காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, வசனத்தை கை கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருப்பாங்க. இந்த கைவிடப்பட்டாங்க பாருங்க. இப்போ ஒருவேளை இயேசு வந்துட்டாருங்க, நம்ம இதுல சிலர் அறகுறையா நம்ம இருந்து வாழ்ந்து சரியா ஜீவிக்காம இருந்ததுன்னா நம்ம கைவிடப்படுறோம். கைவிடப்பட்ட நம்மளும், ஆமா, மற்ற குரூப்பும் யார், யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த கிறிஸ்து ஆட்சியை, அவனும். இந்த ரெண்டு கூட்டம் பார்த்தீங்கன்னா இதுல மனம் திரும்பிடுவாங்க அந்த கிறிஸ்து காலத்தில். அப்ப அந்த கிறிஸ்து காலத்துல இந்த உபத்திரங்களை கண்டு வேத வசனத்தினுடைய சத்தியத்தை அறிந்தவங்க அதுல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்துக்கு சாட்சி அளிப்பாங்க. அதான் அந்த வசனத்துல பாக்குறேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே அதை என்ன பண்ணிட்டு அந்த குரூப்போட கூட யுத்தம் பண்ணபடியாக சாத்தான் போகிறதை நாம் பார்க்கிறோம். வலுசற்பம் என்ன பண்ணுது, வலுசற்பத்து கூட அன்னைக்கு யுத்தத்துக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப மறுபடியும் என்ன உண்டாகுது, ஒரு யுத்தம் உண்டாகும். அந்த யுத்தத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில வர போறார். வெண் குதிரையில வந்து என்ன பண்ண போறார் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து இந்த மக்களோட என்ன பண்ண போறார், கர்த்தர் யுத்தம் செய்ய போறார். அதுல ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரோடு கூட என்ன பண்ண போறாங்க, எருசலேமிலே இயேசு ராஜாவாக வரப்போகிறார், வெள்ளை குதிரையில வருவார். அப்ப மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பாத்தீங்களா நம்ம, ஆமா, கல்லறைக்குள்ள இருந்தவங்களும் இப்போது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் பாருங்க, எல்லாரும் மறுபடியும் வந்து, ஆமா, வெள்ளை குதிரையில இயேசு வருவார். எங்க வந்து இறங்குவார், ஆமா, சகரியா புஸ்தகத்துல வாசிக்கும் போது ஒலிவ மலையில இயேசு வந்து இறங்குவார். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து என்ன பண்ணுவார், அங்க வரப்போ அது ரெண்டாம் உடை மலை ரெண்டாக இப்பவே பிளந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, இப்பவே ஒலிவ மலை ரெண்டாவது பிளக்கிற நிலையில இருக்கலாம். அதனால யாருக்கும் ஹோட்டல் கட்ட முடியல. அங்க ஹோட்டல் கட்டுவதற்கு நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, கீழே ஒரு பிளவு இருக்கலாம். அதனால இப்போது ஒலிவ மலையில வந்து பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் கட்டுவதற்கு சாத்தியம் எழுதி சொல்லப்படுது, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இயேசுவின் பாதம் ஒலிவ மலையில படும். இந்த கால் அதுல பட்டதும் ஒலிவ மலை ரெண்டாக வெடிச்சு, ஆமா, ஒன்னு சவக்கடல்ல போய்க்கலாம், ஆமா, டெட் சீல போய்க்கலாம். அப்ப அந்த சவக்கடல்ல கிடக்கக்கூடிய உப்பு தன்மை, இன்னைக்கு சவக்கடல்ல நடந்து போகலாம், உட்கார்ந்து இருக்கலாம், படுத்து கிடக்கலாம், ஆனா முங்கி போக மாட்டோம் கடல். இந்த கடல்ல முங்கி போயிருக்கோம். அந்த சவக்கடல்ல பாத்தீங்கன்னா யாருமே முங்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு உப்பு இந்த சாதா கடலை விட அதிகமான அடர்த்தி அந்த கடல்ல இருக்கிறதுனால சவக்கடல்ல எல்லாரும் நடந்தெல்லாம் போகலாம். அந்த தண்ணியை யாரும் பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ரொம்ப கொடூரமாக அதிகமான உலகத்திலே உப்பு அதிகமான சவக்கடல். இந்த கடல்ல எல்லாரும் நடந்த இடத்துல இருப்பாங்களாம். அப்ப பாருங்க, அந்த இயேசுவை அந்த பாதம் படும்போது ஒரு மலை ஒரு பகுதி இந்த கடல்ல உள்ளோம், மறுபகுதி பார்த்தீங்கன்னா மத்திய தரை கடல் பகுதி அந்த சைடில் உள்ளோம். எப்படியாகிலும் இப்படி விழுந்து அங்கிருந்து இயேசு வெண்குதிரை மேல் புறப்பட்டு அவர் எருசலேமில் வருவார். வந்து அங்கிருந்து முழு உலகத்தை அவர் என்ன பண்ண போறார், ஆட்சி செய்ய போறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுவோடு கூட ஆட்சி செய்வோம். பைபிள் சொல்லுது, அன்னைக்கு ஒரு பயங்கரமான யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்துல இயேசு என்ன பண்ணுவார், ஜெயிப்பார். அதுலதான் பிடிச்சி இந்த வலு சர்ப்பம் பாம்பை பிடிச்சி நாம என்ன பண்ணுவார், 1000 வருஷம் பிடிச்சி ஆண்டவர் பாதாள சிறைக்குள்ள அடைச்சு போடுவார். சிறைக்குள்ள அந்த பாம்பை அடைச்சு போடுவார். அந்த கிறிஸ்து, ஆமா, அந்த கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி இந்த இவங்களை எல்லாம் பிடிச்சி அதுக்குள்ள அடைச்சு போடுவார் 1000 வருஷம். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பூமியை பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் இந்த பூமியில ஆட்சி நடக்கும். 1000 வருட ஆட்சி நடக்கும். அது சிறப்பான ஒரு ஆட்சியா இருக்கும். அன்னைக்கு 1 வயசு குழந்தை பார்த்தீங்கன்னா 100 வயசு ஆளு போல, 100 வயசான ஆளு 1 வயசு குழந்தை போல இருப்பாங்க. சொல்லி குதிச்சு உற்சாகமா இருப்பாங்க. நோய் இல்லாத ஒரு ஆட்சி. ஆஸ்பத்திரிக்கு வேலை இருக்காது, பண கஷ்டம் இருக்காது. எல்லா மரங்களும் நல்லா காய்க்கும், தேங்காயெல்லாம் நல்லா காய்க்கும். ஆமா, பைபிள் சொல்லுது, குழந்தையும் பாம்பும் ஒன்றா விளையாடிட்டு இருக்கோம், பாம்பு கடிக்காது. ஆமா, கத்தி குத்து இருக்காது, வெட்டு குத்து இருக்காது, சண்டை இருக்காது. நம்ம எங்க பார்த்தாலும் சமாதானம், மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலம். 1000 வருட அரசாட்சி அப்போ ஆரம்பிக்கப்படும்.
இயேசு ராஜாதி ராஜாவாக இருந்து நல்ல நிலையான ஆட்சி 1000 வருஷம் இந்த பூமியில தருவார். அந்த மகிழ்ச்சியான ஆட்சி. அதுக்கப்புறம் தான் திரும்ப என்ன நடக்கும்? சாத்தான் அவுத்துடுவார். இந்த நாயை கட்டி போட்டு அவுத்துட்டுற மாதிரி 1000 வருஷம் நல்ல வயிற்று பசியில ஒரு நாயை வேதனையோட இந்த பிசாசி இருக்கும். கடைசியில் திரும்ப அதை அவுத்துடுவார். அவுத்து விட்டோன்னே அவன் திரும்ப வந்து ஜனங்களுக்குள்ளத்துல எல்லாம் கிரியை சின்ன இதை மாதிரி எல்லாம் கொண்டா காய்ச்சி விடுவோம். அப்போதான் அடுத்தது கடைசி யுத்தம், அடுத்த ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தோட இந்த உலகத்துக்கு முடிவு வரும். அதுக்கு முன்னாடி உலகம் அழியாது. அல்லையா சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அது ஹோம்ஒர்க்கு உங்களுக்கு, அது வெளிப்படுத்தல படிக்க. கடைசி யுத்தம் அதோட முடிஞ்சு சாப்டர். அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? யுத்தம் முடிஞ்ச உடனே இயேசு அதில் வெற்றி பெறுவார். வெற்றி பெற்று அப்பதான் ஃபைனல் வெள்ளை சிங்காசனம். இயேசு வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பாரு. கடைசியாக முடிச்சிடும். ஏன்னா அடுத்த வாரத்துலேருந்து புதிய பாடத்துக்குள்ள போகணும். அதனால சொல்லி ஃபைனலை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொன்னா, இயேசு இப்ப என்ன பண்ணுவார்? உட்கார்ந்து இருப்பார். வெள்ளை சிங்காசனத்துல இயேசு உட்கார்ந்து இருப்பார். உட்கார்ந்து இருக்கும்போது தான் வேதம் சொல்லுது, மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்ட. எப்படி இருந்தாங்க பாருங்க, கடற்கரை மணலை போல ஒரு பெருங்கூட்ட மக்கள். கடற்கரை மணல் எண்ண முடியாதது போல ஒரு பெருங்கூட்டம். உலகம் தோன்றின காலம் அந்த காலம் வரைக்கும் மரித்த அத்தனை பேர். சமுத்திரத்துல மரித்தவர்கள் சமுத்திரம் வந்து ஒப்படைக்கும். எத்தனை பேர் கடல்ல விழுந்தாங்க? எத்தனை கோடி வருஷங்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா சமுத்திரத்துல மறிச்சவங்க சமுத்திரம் வந்து ஒப்படைக்கும். ஆண்டரே எத்தனை பேர் எனக்கு செத்தாங்க, இதோ அவங்களுடைய ஆத்மா. பூமி இதுல மறிச்சு எத்தனை பேருக்குள்ள அடக்கம் பண்ணியிருக்கோம், அத்தனை பேரும் பூமி கொண்டு போய் ஒப்படைக்கும் வேதம் சொல்லுது. அப்போது வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து எல்லாரும் வந்து ஆண்டவர் நியாய தீர்ப்பு நடைபெறும். அப்போது அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் அங்க ஆண்டவர் கொடுக்கும். எல்லாமே ஆண்டர்கிட்ட தான் படமே. இன்னைக்கு எவ்வளோ வீடு இதெல்லாம் உலக ஞானத்திலே இப்படியெல்லாம் இருக்குச்சுன்னா, ஒரு வண்டி ஹைவேல போகுதுச்சுன்னா ஸ்பீடு 80 தாண்டுதுன்னா உடனே போட்டோம் கேமரா அடிக்குது, கண்டுபிடிக்கிறான், ஃபைன் அடிக்கிறான். இப்படியெல்லாம் உலகத்திலே இந்த ஞானம் இருந்துச்சுன்னா, அந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர், என்னை உங்களை எல்லாரையும் உருவாக்குற ஆண்டவர், நம்முடைய சிந்தனை பேச்சு செயல்கள் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்க அன்னைக்கு எல்லாரும் வெளிப்படுத்துவார். அவனவன் கிரியைகளுக்கு தக்க தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை ஒண்ணு நரகம். எரிகிற நரகம், வேதனை உள்ள இடம். அந்த தீயில தூக்கி போடுவார். அந்த தீ பெர்மனன்ட், நித்தியமாக 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அல்ல, நித்தியமாக அந்த ஆத்மா எரி நரகத்துல தீயில கிடந்து வேதனைப்படும். நல்ல ஆத்மாக்கள் சத்தியத்தை கை கொண்டு ஆண்டுடைய வசனத்தின்படி ஜீவித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசாரப்பட்டு பரிசுத்தாவை வல்லமை பெற்று ஆண்டவருக்காக வாழ்ந்த மக்கள் அந்த அருமையான இடத்துல நித்தியமா இயேசுவோடு கூட கோடி யுகமாய் நித்தியமா பரலோக ராஜ்யத்துல இருந்து வாழ்வாங்க. அதோட பைபிள் காரியம் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அவங்களுக்கு தெரியும். அடுத்த வாரத்துல வெளிப்படுத்தல் விசேஷத்தை முதல் அட்டவணையை நம்ம தியானிப்போம்.